ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எபிசோட் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி போயிட்டு வழக்கம் போல் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் கன்வர்ஷன் வரும். என் புருஷன் இடத்துல நிற்க வச்சுட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து வீரவசனம்லாம் பேசுவாங்க அந்த இடத்துல. அந்த டைலாக்லாம் இன்னும் வரல, மேபி மண்டே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அதோட கண்டினியூவேஷனாக அதோட டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன தான் பசுபதி ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து அந்த நக்கல் பேச்சு குறையில. ஸோ அதான் காவேரியுமே திட்டி விடுறாங்க. ஸோ நீ வெளிலவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அப்பா யமுனா நீங்கள் வேறு லெவல் போங்க. ஸோ நேற்றுக்கு எங்கே நிவின் சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு வெளியே அமுச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே குமரனை வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. ஸோ இந்த சீனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு வராங்க. அப்போ காவேரிகிட்ட வந்து யமுனா என்னடி கொடைக்கானல் போறியாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பற்றி வீட்டில் அம்மா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தான் வேறு பிளானில் இருக்காங்களே, அது யமுனாக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைக்கா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் விஜய் கால் பண்ணும்போது காலையுமே எடுக்காமல் போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது தெரியாமல் நம்ம குமரன் உள்ளதுனால ஸோ காவேரி அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. அப்போ குமரன் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. ஸோ குமரனுக்கு வந்து நிவின் மூலிமா எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட அங்கே ஃபார்ம் ஹவுஸில் ஃப்ரெண்டோட ஹவுஸில் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து காவேரிக்கு அம்மா போட்டப்போ வந்து பார்த்துக்கிட்டச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமுனாக்கு சொல்கிறாங்க. மேபி கொடைக்கானலுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து போவாங்களாலும் இருக்கும், நமக்கு தெரியாமல் நம்ம மேலே நம்பிக்கை வராமல் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே சொல்கிறாரு. எனக்குமே 2 பேரும் சேர்ந்து போனால் நல்லா இருக்கும்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி வந்து வெளியில் சேர்த்து வச்சுறாங்க, வீட்லேயுமே அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த பர்மிஷனை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா யமுனாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ யமுனா கேடி வேலை பார்த்து வச்சுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரியும், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா யமுனா வீட்டை விட்டு போக மாட்டாங்க, அந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யமுனா இந்த லெவலுக்கு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ குமரனை முன்கூட்டியே வந்து வர வச்சிருச்சு. ஸோ கரெக்டாக வெளியில் தரும்போது குமரன்கிட்ட வந்து போய் விழுந்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமரனை எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இந்த மாதிரி நினைக்கிறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து திருப்பி அதே மாதிரி பேசும்போது வந்து இப்போ பேசுனேன் அப்படின்னு அக்கெல்லாம் வந்து நிவின் மாரி சொல்லுவார். சரி போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே அமுச்சு விட்டு, அப்போ கூட காஃபி ஆறி போயிடுச்சு, நான் சூடாக போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போவாங்க. அப்போ தான் இங்கே பாரு அவன் மேலே அன்பு வச்சுருக்காடா, சரி அதுதான் வந்து இந்த லெவலில் கொண்டு போகுது, நீயும் அவன் மேலே கொஞ்சம் பாசத்தை காமிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பாசத்தை காமிச்சாலும் திருப்பி வந்து வேதாள முருங்கை மரம் ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நடக்க போகுது. எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, அது வந்து நான் அடுத்த வீட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து கரெக்டாக நம்ம விஜயுமே கால் பண்ணுறாரு. ஸோ காவேரி கிட்ட கொடுக்க சொல்லும்போது அவர் யாரும் கொடைக்கானல் கிளம்பியிருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது, என்ன நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினச்சி, நீங்களும் தான் சேர்ந்து போவீங்கன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மேபி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருப்பாளா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எவனாவுமே காதில் வாங்குறாங்க, எதுவும் ப்ராப்ளம் வருமானு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் பேசுகிற கான்வர்சேஷன் தான் காமிக்கிறாங்க. ஸோ விஜய் வீட்டில் இல்லை கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த சீன் நமக்கு காமிக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியல. விஜய் அங்கே நிவின் கிட்ட குமரன் கிட்ட பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து காவேரியை தேடி போகிற மாதிரி அப்படியே போயிட்டாரோ ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ காவேரி வந்து நம்ம கூட கூட்டுறதுக்காக அதுமே பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வெளில வேலையாக போயிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தாத்தா. அப்படி என்னவா இருக்கும்? ஸோ வெளியில் கூட்டிகிட்டு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் நம்ம காமிக்காமல் எப்படி வந்து இந்த விஷயம் தெரிய வரும்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கிட்ட காவேரி கிட்ட போனதுக்கப்புறம் ரிவீல் ஆகுமா இருக்கும் தெரியல, பார்ப்போம். இங்கே விஜய் வந்து வெளியில் போகிறக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சித்தப்பா அவங்க சித்தி வராங்க. ஸோ தயவு செய்து கிளம்பிடுங்க, நான் ஏற்றிட்டாலும் விஜய் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இருந்தாலும் பாட்டியை பாரு, விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் காவேரின்னு சொல்லி காவேரி மேலே குதிச்சாங்க. ஆனால் இப்போ மாப்பிள்ளை சார் வந்து தான் முக்கியமான காரணம். அதாவது அவங்க பொண்ணோட புருஷன் அவருக்கு மேலே எப்படி தாங்குறாங்க. என்ன பாட்டி நீங்கள் பண்ணுறது அப்படி மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் எதாக இருந்தாலும் கடந்து தான் போகணும், பார்ப்போம். ரொம்ப இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.